எபேசியர் எழுதின எபேசியருக்கான நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்து தியானித்து நம்ம படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். கவனமா நீங்க முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய வாழ்க்கையை விழிப்பூட்டுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளால் மோசம் போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நிமித்தமாக தேவ கோபாக்கினை வந்துகிட்டு இருக்கிறது. இந்த பூமியிலே சில காரியங்கள் நிமித்தம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தம் தேவ கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய அழிவை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல எங்கேயாவது நடக்கும், நம்ம தேசத்திலேயே நடக்கும். போன வருஷம் கூட டிசம்பர் மாதம் நமக்கு என்ன செஞ்சார்? ஒரு பெருவெள்ளம். ஆமா, இப்படி இதெல்லாம் எதனால் நடக்குன்னா கீழ்ப்படியாமையின் காரியங்களின் நிமித்தமாக நடக்கிறது. சோதம் கோமரா பட்டத்தில் என்ன நடந்துச்சு? கீழ்ப்படியாமையின் காரியங்கள். நோவாவுடைய நாட்கள் என்ன நடந்துச்சு? கீழ்ப்படியாமையின் காரியத்தின் நிமித்தம் கோபாக்கினை இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால நாம் மோசம் போகாதபடிக்கு, ஒருவரும் நம்மளை வஞ்சியாதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களுடனே பங்காளிகளா இராதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே நீங்கள் பங்காளிகளாக இருக்கக்கூடாது. அவர்களுடன் கலந்து அவர்களுடைய அந்த பாவத்துக்கு நாம் நம்மளை உடன்பட்டு கொள்ள கூடாது. 8ஆம் வசனம் சொல்லுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நாம எப்படி இருந்தோம்? அந்தகாரமாய் இருந்தோம். அந்தகாரம், இருள். இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், வெளிச்சத்திடத்திலே வந்திருக்கிறோம். இன்றைய செய்தி, இருள்னா என்ன, இருள்னா என்ன, அந்தகாரம்னா என்ன, வெளிச்சம்னா என்ன? இந்த இருள் இருந்து, இந்த அந்தகாரத்திலிருந்து நான் இருள் இருக்கேனா, அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறேனா, நான் வெளிச்சத்துல வந்திருக்கிறேனா, இல்ல என் வாழ்க்கையில இருள் இருந்தா ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை தருவாரா, அந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிப்பாரா? இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்தகாரம் என்ன அப்படின்னா, நீங்க அப்படி மேல வாங்க. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமை பிள்ளைகள். சரி, இந்த கீழ்ப்படியாமை பிள்ளைகள் இவங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா, நம்ம அந்த இருளின் காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம். 5ஆம் அதிகாரத்துல 2 வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமளும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படி தம்மை ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொடுத்து இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் நேசிச்சாரோ, அது போல நம்மளும் நம்ம
நம்ம வாழ்க்கையில எப்படி செய்யணுமா? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த காரியங்கள் இருக்குன்னா இங்க கீழே சொல்லப்பட்டிருக்குது. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் இதெல்லாம் என்ன காரியம்? இருளுக்குரிய காரியங்கள். இது என்ன காரியம்? இருளுக்குள்ள காரியங்கள். இருள்னா என்ன? நீங்க நினைப்பீங்க இருள்னா நைட் ஆயிட்டு இருளு, பகல் ஆயிட்டு வெளிச்சம். இப்படி நாம வேதத்துல பார்க்க கூடாது. சரியா? இருள் இருள் நம்ம வாழ்க்கையில இந்த இருள் அது சொல்லுது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. வெளிச்சம்னா பரிசுத்தம், இருள்னா பாவம். அப்ப நம்ம வாழ்க்கை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தனமும். வேசித்தனம்னா என்ன? வேசித்தனம்னா எல்லாத்துக்கும் தெரியுங்களா? மோகத்துக்குரிய ஒரு பாவம், பாலியல் பாவம், வேசித்தனம். இந்த வேசித்தனம் நம்ம இடத்துல என்ன செய்யப்படக்கூடாது? காணப்படக்கூடாது. அது என்ன காரியம்? இருளின் காரியம். இருள். அடுத்து மற்ற அசுத்தமும். மற்ற எந்த அசுத்தமும் அப்படின்னா எல்லா தீய செயல்களும் இருள் தான். எல்லா தீய செயல்கள், அசுத்தமான செயல்கள், நம்ம வாழ்க்கையில உள்ள அசுத்தமான செயல்கள், இது அசுத்தமா இருக்கப்பா, இது பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த அசுத்தமான காரியங்கள் எல்லா தீய செயல்கள். 3 பொருளாசை. பொருளாசை. பொருளாசை என்னது? போன வாரம் பிரதர் சொன்னாங்க, மாம்சம் மேல வரும்போது என்ன செய்யும்? பொருள் மேல ஆசை போகும். பொருளாசை. இது வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், இதுக்கு மேல இதையே வச்சுக்கலாம், அப்படியே மேல ஏறிட்டே போகும். அது என்னது? பொருளாசை. இந்த பொருளாசை அது இருளின் காரியம், ஒளியின் காரியம் கிடையாது, இருளின் காரியம். அடுத்து ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லும். பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. அடுத்து சொல்லுது வம்பு. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதைகள். அப்படியே வம்பு. வம்புனா என்னது தெரியுமில்ல? வம்பு. அம்மா போய் யார்கிட்ட போய் வம்பு இருக்குது, யார்கிட்டையும் தேவையில்லாம பேசுது, சண்டை போடுது, வம்பு. அடுத்து புத்தியீனமான காரியம், முட்டாள்தனமான செயல். நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை என்ன செஞ்சிருவோம்? புத்தியீனமா செஞ்சிருவோம். செஞ்சவங்களுக்கு தெரியும் இது தப்பு, நம்ம செஞ்சிருக்கோம். முட்டாள்தனமான காரியம். அது என்ன காரியம்? இருளின் காரியம். இருளின் காரியம். அடுத்து தகாதவைகள். பரியாசமும் தகாதவைகள். பரியாசம். பரியாசம் பண்ணது யார் யாரையும் பார்த்து இவனுக்கு இது ஏதாவது செஞ்சுட்டா இவனுக்கு கண்டிப்பா வேணும், இப்படி இழந்தையாவது சொல்லுது இல்ல, பரியாசம் பண்ணுது மற்றவங்களை குறிச்சு. நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, குணம் தெரியல, நீ ரொம்ப குண்டா இருக்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம மற்றவங்களை என்ன செய்யுது? பரியாசம் பண்ணுது. இதெல்லாம் என்னது? இருளின் காரியம். இந்த இருளின் காரியம் இருக்கக்கூடாது. அதுல என்ன சொல்றது? கீழே சோத்திரம் செய்தலே. அப்ப நம்ம வாழ்க்கையில சோத்திரம் சொல்லணும். அதுக்கு கீழே 5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிர ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது. நம்ம நினைப்ப விக்கிராதனா ஒரே சிலை வணக்கம். நாம சிலைய வணங்கல, நாம கடவுளை வணங்குறோம். ஆனா நாம அந்த பொருளாசை எல்லாமே ஒரு விக்கிர ஆராதனை மாதிரி. சரியா? நம்ம வாழ்க்கையில பொருளாசை என்ன செய்யக்கூடாது? போதும் என்கிற மனதுடன் நம்ம வாழ்க்கையில வாழ கற்றுக்கணும். இருக்குது போதும். சில நேரம் என்ன குழம்பு என்ன வையமோ வச்சுக்கத நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன இருக்குது? நம்ம போதும் கிடைக்கணும் வாழ்க்கையில. ஆனா அந்த காரியங்களாம் நம்ம இப்ப பார்த்த காரியங்களாம் என்னது? இருளின் காரியங்கள். அடுத்து அது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று
அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவங்களாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. நீங்க மற்ற கொலை செய்யறக்கெல்லாம் போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, அசுத்தம் அது நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது எல்லாம் என்ன காரியம், இருளின் காரியங்கள், இருளின் காரியம். இப்போ இந்த இருளின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க அதே 5:11 வாசிங்க. எபேசியர் 5:11. அடியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில அந்த இருளின் காரியங்கள் அது ஒரு கடியற்ற ஒரு வாழ்க்கை. அந்த காரியத்துக்கு நம்மளை உட்படாம அதை என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். பொருளாசை வந்தா என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். சிலருக்கு சேலை மேல என்ன செய்ய ரொம்ப ஆசை, பீரோக்குள்ள ஆமா எவ்வளவு 50 சேலை இருந்தாலும் அடுத்து 51 ஒண்ணு என்ன செய்யணும், நம்ம வாங்கிடணும். நகை மேல ஆசை, இப்படி ஒவ்வொன்றா ஆசை, சொத்து மேல ஆசை. நான் கூட தொழில் இறங்கி 3 சொத்து, 4 சொத்து, 5 சொத்து, இன்னும் ஒரு சொத்து உள்ள போய் பெரிய ஒரு மாட்டு சொத்து. சரி, நாம பொருளாசை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அப்போ அப்படி வரும்போது நாம் அந்த இருளின் காரியங்களை என்ன செய்யணும், அடித்து கொள்ளணும். பாவம் செய்ய தூண்டும் போது அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணும், அடித்து கொள்ளணும். சரீரம் ஆசைப்படும். ஏன்னா இருள் தான் அந்த சரீரத்துக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். மறைவிடம் தான் விருப்பமா இருக்கும். செல்போனை எடுத்துட்டு ரூமுக்குள்ள போய் மறையா நல்ல கட்டில மேல படுத்துட்டு மறைஞ்சு கிடக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. யாராவது வந்தா டபக்கு வேற எதுக்கு தப்பணும், அடுத்து வேற எதுக்கு போயிடும். நம்ம வந்தா அப்போ அந்த இருளின் காரியங்கள் நம்ம என்ன செய்யுது உலகத்துல இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில அவைகளை கடிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். 4:18 வாசிங்க. எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடிதத்தினாலே தங்களில் இருக்கும் ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடிதத்தினாலே தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வுள்ளவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் நாவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இருள் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, புத்தியில அந்தகாரப்பட்டு எல்லா காரியத்தையும் அந்த காம விவகாரத்துக்கு என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. நாம வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நாம என்ன செய்யணும்னா வெளிச்சத்திடத்திலே வரணும். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. 1 Peter 2:9 வாசிங்க. ஒன்று Peter 2:9 எடுத்துறீங்களா? நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று, அந்த காரணம் என்னது, இருளின் காரியங்கள் என்னது, நாம இப்ப பார்த்தோம் இருளின் காரியங்கள். அந்த இருளின் காரியங்களிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவனிடத்திற்கு நாம் போய் அவருடைய நன்மையை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்
சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒரு பரிசுத்த ஜாதி, ஒரு ராஜரீக கூட்டம், அவருக்கு ஒரு சொந்தமான ஜனமா நாம இருக்கிறோம். அதனால அந்த இருளின் காரியங்களை நாம் வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டும். ரோமர் 13:14 வாசிங்க. ரோமர் 13:14. ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணியிருந்து ரோமர் 13:11 வாசிக்கிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அது மிக சமீபமாய் இருக்குது. நாம ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல விசுவாசிகளான போது ரட்சிப்பு பக்கத்துல இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு? அதிக சமீபமா நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஒருமனம், அந்த தேவனுடைய நன்மைகள் நமக்கு அதிக பக்கத்துல அது சமீபமா இருக்குது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை சரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருள் போயிட்டுனா என்ன வரும்? வெளிச்சம் வந்துடும். நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எதுல இருந்தோம்? இருள்ல இருந்தோம். இப்ப வெளிச்சத்துல வந்து இருக்கிறோம். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ஒளியின் ஆயுதத்தை நம்ம என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மகிட்ட என்ன இருக்கணும்? வெளிச்சத்தின் ஆயுதம், ஒளியின் ஆயுதம். ஒளியின் ஆயுதம் என்னது? இருளின் ஆயுதங்களும் பார்த்தோம். வெளிச்சத்தின் ஆயுதம் என்னது? நீதி, நேர்மை, பரிசுத்தம், ஆவியின் கனி எல்லாம் என்னது? நீதி ஆயுதங்களை நம்ம வாழ்க்கையில தரித்துக் கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும் களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பகல்னா வெளிச்சத்தை குறிப்பி, பரிசுத்தத்தை குறிப்பி. பரிசுத்தத்தின் பிள்ளைகள் அந்த வெளிச்சத்து இருளின் காரியங்களை விட்டு பகலில் நடக்கிறவர் போல சீராய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடத்த வேண்டும். அதாவது துரு இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசுவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்திலே நாம் இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒளி இருளுக்கு உரியவன் யார் தெரியுமா? பேய். ஆமா, பிசாசு. அவனுக்கு தான் அந்தகார சங்கிலி, நித்திய சங்கிலி எல்லாம் போட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கட்டி வச்சிருக்காரு. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவர்களை அந்தகார சங்கிலிகளை கட்டி வைத்துள்ளார். தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்த அந்த தூதர்களை தேவன் நித்திய சங்கிலிகளாலே கட்டி நரக ஆக்கினைக்கென்று அவர் கட்டி வைத்துள்ளார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால அந்த இருளின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். இருளின் காரியம் எப்பெல்லாம் நமக்கு முன்னாடி வருதோ அப்பெல்லாம் நம்ம சொல்லணும் கிறிஸ்துவை. அப்படி சொல்லும் போது இருளின் காரியம் என்ன செஞ்சிடும்? உங்களை விட்டு போய் இருளினாலதான் நமக்கு சில எல்லா பலவீனமும் வருது. சரீரத்துல பலவீனம் வருது இருளின் காரியங்கள் வரும்போது. அப்போ அந்த காரியத்துக்கு நீங்க உட்படாம நான் கிறிஸ்துவை உடையவனை நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? உங்களை விட்டு அல்லேலூயா. உங்க பக்கத்துல அல்லேலூயா. நான் பகலுக்குரியவன், நான் வெளிச்சத்திற்குரியவன் என்று நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 6:12 வாசிங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை 6:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை
நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்களை என்ன செய்யணும்? நீதிக்குரிய ஆயுதங்கள். நம்ம அவயவம் எது? கண்ணு, காது, இதயம், சரீரம் எல்லாம் நம்முடைய அவயவம். இப்போ மனசு, இந்த மனசை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? நீதிக்குரிய ஆயுதமா ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை நீதிக்குரிய ஆயுதமா ஒப்பு கொடுக்கணும். இருள் வரும், இருளின் காரியம் வந்து அந்த இருதயத்தை வந்து அப்படி அது உள்ள வந்து குடியேற பார்க்கணும். பாவம் உள்ள வந்து என்ன செய்யும்? குடியேற பார்க்கும். அசுத்தம் உள்ள வந்து இருதயத்துக்குள்ள குடியேற பார்க்கும். அப்போ உங்க அவயவம் இருளுக்குள்ள இருக்கா, வெளிச்சத்துல இருக்கானா? நீங்கள் நீதியின் ஆயுதங்களை தரித்திருந்தால் அது வெளிச்சத்தில் இருக்கும். வெளிச்சத்துல வந்து பாவம் குடிகொள்ள முடியுமா? முடியாது. ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய காரிகள் அந்த மலையை சூழ்ந்துட்டுனா மலையை நம்ம பார்க்க முடியுமா? அந்த இருளுக்குள்ள பெரிய மலை கூட மறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா அந்த இருள என்ன செஞ்சிருக்க? இப்போ நம்ம பாவம் செஞ்சீங்கன்னா அந்த இருள் வந்து நம்மளை மூடிக்கணும். அந்த பாவமும் அந்த இருளும் ஒன்னோட ஒண்ணு அது ஐக்கியமா இருக்கு, மூடிக்கணும். உன் வீட்டுல கரண்ட் போயிட்டு அப்போ எப்படி இருக்கும்? நைட்டு எல்லாம் இருக்காது. தோசை கரண்டிக்கு போய் தோசை கல்லுல கைய வச்சிரும். நைட்டு தோசை இருக்கும் போது அப்படித்தானே? கரண்டியை தடவுக்கு போது பக்கத்துல எல்லாம் இருட்டா இருக்க, ஒண்ணும் தெரியாது. அதே இருட்டுக்குள்ள ஒரு சின்ன மெழுகுவர்த்திய, ஒரு தீபத்தை பொருத்தி வச்சிருக்க. அப்போ அந்த இருட்டு அந்த ஒளிய மூட முடியுமா? மூடவே முடியும். சின்ன ஒளிதான். அப்போ அந்த வெளிச்சத்தை இருளால மூடவே முடியாது. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இருந்தா, பரிசுத்தம் இருந்தா, நீதி இருந்தா, நேர்மை இருந்தா, ஆவியின் கனிகள் இருந்தா, இருள் வந்து அந்த வெளிச்சத்தை மூடவே முடியாது. ஹல்லேலூயா. மூடவே முடியாது. வரணும், இருள் வரணும், ஆனா மூட முடியாது. அதுக்குள்ள உங்க வெளிச்சம் அது பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. எபேசியர் 5:8-9 வாசிங்க. 5:8-9 வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ள வெளிச்சமா இருக்கும். அந்த இருளின் காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தது. பாவம் 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 வாழ்க்கையில காலையில எந்திரிச்சா பாவம், தூங்கினாலும் பாவம், இருளின் காரியங்கள் அந்த ஆதிக்கங்கள் இருந்தது. ஆனா இப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அது 9 சொல்லுது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஹல்லேலூயா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் வெளிச்சத்திற்குரிய ஆயுதமாக ஆவியின் கனிகளை நம்ம வாழ்க்கையிலே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நீதியின் காரியங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் இயேசு சொல்றாரு 3:19 வாசிங்க. 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகளை பொல்லாதவைகளாய் இருந்தோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிற இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் ஆயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளி உலகத்துல வந்துச்சா? ஒளியா இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாய் வந்தார். சரியா? அப்போ இந்த உலகத்துல என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. இருள நாம பார்க்கறது இருளா? பாவ இருள், இருளின் காரியங்கள் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தம் அது ஆட்கொண்டது. ஆண்டவர்
இந்த இருள இருந்து நான் வெளிச்சத்தை பிரிப்பேன் சொல்ற மாதிரி எப்படி ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், அவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்பது போல இயேசு இந்த பூமிக்கு வந்து அவருடைய வெளிச்சத்தை பார்த்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் அவர் பிரிச்சு எடுத்தார். அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். நாம கூட நம்ம வாழ்க்கையில சில வேளையில ஒளியை பார்க்கல, எது விரும்புறோம்? இருளை தான் விரும்புறோம். ஏன்னா இந்த முழு உலகமும் பொல்லாப்புக்குள்ள கிடக்கு, எல்லாம் இருளுக்குள்ள தான் கிடக்கு, நாமும் இந்த இருளுக்குள்ள தான் வாழ்றோம். அதனால நம்மள அதிகமா நாம ஈர்க்கப்படுது என்பது இருள் தான் நம்மளை ஈர்க்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒளி நம்மகிட்ட இருந்தாலும் அந்த இருளை ஈர்க்கு. அந்த இருளை விரும்புகிறதுதான் ஆக்கினி சிரிப்புக்கு காரணமாயிருக்கு என்று அந்த வேதம் சொல்லுங்க. இது கூட ஜானி பிரதர் சில காரியங்களை சொல்லும் போது அந்த இருள்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கு என்ன காரியம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எதை விரும்பிட்டாங்க? இருளை விரும்பிட்டாங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில சில வேலையில நினைச்சிருக்கோம், இருளை விரும்பிட்டோம். அதான் சில இருளின் காரியங்கள் நம்மளை அண்டி கொண்டிருந்தது. அதனால நாம் ஒளியின் இடத்திலே நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 8:12 வாசிங்க. அதே யோவான் 8:12 ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்ய மாட்டான்? இருள நடக்க மாட்டானா? என்ன காரியம்? இருளின் காரியங்கள்ல அவன் பின்பற்ற மாட்டான். அவன் வாழ்க்கையில இருளுக்கு பின்னாடி அவன் போக மாட்டான். அவன் எனக்குரிய நீதி, நேர்மை, பரிசுத்தம், ஆவியின் கனிகளை அவன் தேடி பார்ப்பான்னு அங்க ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. 12:46 வாசிங்க. 12:46 ஒரு காரியத்தை சொல்லி ஒரு காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் முடிக்கலாம். 12:46 விசுவாசமாய் இருக்கிறவன் எவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். பாத்தீங்களா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாய் வந்தேன். நாமெல்லாம் யாருடைய விசுவாசமா இருக்கோம்? இயேசுவின் விசுவாசமா இருக்கோம். ஒளியின் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம விசுவாசமா இருக்கோம். இயேசு என்ன சொல்றாரு? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு ஒளியிலே அப்போ ஆண்டவர் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் அந்த இருளின் காரியத்திலிருந்து அவர் பிரித்து எடுப்பார். ஹல்லேலூயா. நாம இருளை விரும்புனா நமக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கதான் செய்யும். ஏன் சில கஷ்டப்படுறோம், காரியங்கள் சில நடக்கு, நாம இருளை விரும்பிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ விசுவாசிக்கிறதுனால நான் உன்னை இருள இருக்க விட மாட்டேன், நான் ஒளியா என்னிடத்துல உன்னை அழைத்து கொள்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில இந்த இருளில் இருந்த வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களை விடுவித்தார். நாம இருள் இருக்கோம், சில காரியங்கள் இருளின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. நமக்கு அந்த விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம லேசா பார்க்கலாம். சங்கீத பகுதி 107க்கு வாங்க. சங்கீதம் 107. 107 எடுத்துட்டீங்களா? 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். யாரு? இஸ்ராயேல். ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி, தேவனுடைய உடன்படிக்கை பண்ணின சந்ததி, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு
சொந்தமான ஒரு சந்ததி ஒரு காலகட்டம் வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணிட்டாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சில நேரங்களில் என்ன செஞ்சிருக்கோம்? கலகம் பண்ணியிருக்கோம். அவருடைய ஆலோசனையை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? சட்டை பண்ணியிருக்கோம். ஊழியர்களுடைய ஆலோசனை, தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை, மூப்பருடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தை வருகிற அந்த வார்த்தையின் ஆலோசனைகளை சில நேரங்களில் நாமளும் கூட அசட்டை பண்ணி இருக்கிறோம். 11ஆம் வசனம் சொல்லுது, அந்த காலத்தில் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய ஆலோசனைக்கு உட்படாமல் இஸ்ராயேல் மக்கள் தேவனை வெறுத்து பின்மாற்றம் ஆகும்போது அவங்க அந்த இருளின் காரியங்களை அவங்க நடக்கும்போது ஆண்டவர் அவங்க அந்த இருளுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து. அப்ப இருட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க அர்த்தமா? இஸ்ராயேல் மக்களை ஒரு இருட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அப்படி நம்ம நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இருளின் காரியங்களுக்குள்ள அவங்கள ஒப்பு கொடுத்தார். அவங்க வாழ்க்கையில என்ன முடிக்கொண்டது? இருள். இருள் என்ன சொல்லிருக்கு? பாவம், அசுத்தம், தீய செயல், கெட்ட செயல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், பொருளாசை, மண்ணாசை, எல்லாம் பொன்னாசை எல்லாம் மூடி ஆண்டவர் அவங்க இருளுக்குள்ள ஒப்பு கொடுத்தார். இப்போ அது அவங்க என்ன இருந்தாங்கன்னா ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இரும்பிலும்னா செயல்ல என்ன இருக்கும்? இரும்பு தான் இருக்கும். இரும்பு கட்டிதான் இருக்கும். இரும்புக்குள்ள 10 அடி இரும்புக்குள்ள உள்ள கிடந்து என்ன செய்யறாங்க? ஜெயிலுக்குள்ள தண்டனையை அனுபவிக்கிறார்கள். அதுபோல இஸ்ராயேல் மக்கள் ஒரு கட்டத்திலே தேவன் அவர்களை அந்த பாவ வாழ்க்கைக்கு அசுத்தத்திலே தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனையை மறந்து அவருக்கு விரோதமாய் கலந்து பண்ணும் போது, இருளிலே நடக்க நாம் ஆசைப்படும் போது, இருளை நாம் விரும்பும் போது, நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு செய்யுள் வாழ்க்கையை அதுபோல நம்ம வாழ்க்கையை செய்யுள் வாழ்க்கை போல என்ன செய்யுது? மாறிட்டோம். உண்மைதானே? செய்யுள் வாழ்க்கை மாதிரி இருக்கா? சில நேரங்கள் வீட்டாக்கு தெரியாது, வேலைக்கு போகிறாங்களா, இல்லை அங்கேருந்து மாசங்களோட கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. வீட்டில் பொங்கி வச்சது சாப்பிட்றாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டால் தெரியும். அம்மா அப்படிதான் நம்ம செயல் வாழ்க்கை போல அனுபவப்பட்டவங்க இல்லையா? நான் அனுபவப்பட்டேன். அதனால அவங்க பேசுறேன். சில அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். செயல் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து இருதயம் வருத்தப்பட்டு பாரப்பட்டு இஸ்ராயேல் மக்கள் தம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் வருத்தத்தால் அவர்கள் தவித்தார்கள். தேவனுடைய ஜனங்கள் இருளை விரும்பும் போது அந்த வருத்தம், அதுல அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, வருத்தத்தால் தாழ்த்தி சகாயர் இல்லாமல் விழுந்து போனார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார். உதவி செய்ய ஒருத்தருமே வரல. உதவிக்கு காலையில ஒரு இடம் போறாங்க, சாயங்காலம் ஒரு இடம் போறாங்க. கூட பிறந்தவங்களை பார்த்தாங்க, நண்பர்களை பார்க்காங்க, அங்க உதவி செய்ய எவருமே வரல. சகாயர் இல்லாமல் அவர்கள் விழுந்து போனார். யாரு? இஸ்ராயேல் மக்கள். இஸ்ராயேல் மக்களே குத்து சொல்லிட்டு நம்ம போக முடியுமா? ஆமா. ஹல்லேலூயா. நம்மளும் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் உதவி கிடைச்சிருமா? அங்க போறோம் இங்க போறோம். ஆண்டவர் இருதயத்தை வருத்தப்பட்டு இருதயம் வருத்தாயிருக்கு. ஏன் இப்படிலாம் அவங்க வாழ்க்கையில நடக்குது? அவங்க எதை விரும்பின
இருள விரும்பி. ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் இருள விரும்பிட்டாங்க. இருள ஒளியை ஒன்னோடு ஒன்று கலக்க முடியுமா? முடியாது. பாவமும் பரிசுத்தமும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்க முடியுமா? தேவனும் சாத்தானும் ஒன்றாக இருக்க முடியுமா? நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒளியினிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆயுதம் ஒளியின் ஆயுதம். அது பரிசுத்தம், அது ஆவியின் கனிகள், அது அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம். நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் அப்படி வாழ்ந்தாங்க. ஆனா அப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் அவங்களை கைவிட்டுட்டாரா அப்படின்னா, ஏன்னா அவர் உடன்படிக்கை உடன்படிக்கையை காக்கிற தேவன். அதுக்கடுத்த வசனம் வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரப்பட்டு அலைஞ்சவங்க, சகாயம் இல்லாமல் இடைந்து வாழ்க்கையில விழுந்தவங்க, எல்லாத்தையும் இழந்து தவிச்சவங்க, தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து ஒரு பாபிலோனுக்கு போய் அடிமைப்பட்டு அங்கே கிடந்தவங்க, அடிமையா இருந்தவங்க, அடிமையா வாழ வைக்கப்பட்டவங்க. ஆனா எப்போ கூப்பிட்டாங்களோ அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோமோ ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். அடி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் இருதயத்தை அவர் அறிகிற ஒரு தேவன். அண்ணாளுடைய மகன் பேர் என்ன பேர்? சாம்பு. சாம்புடைய அப்பா பேர் என்ன பேர்? சாம்புடைய அப்பா பேரு எல்கானா. நல்ல பேரு. ஏன் எல்கானாங்கிற பேரை கிறிஸ்தவங்க வைக்க மாட்டாங்க? எனக்கு தெரியும். சரி, அண்ணாந்து வச்சாங்க, சாம்புகள் பேர் வச்சாங்க. எல்கானா வச்சிருக்காங்களா? நான் அதிகமா கேட்டது எல்கானா. அண்ணால் ஒவ்வொரு வருஷமும் அந்த சீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயத்துல போய் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு வருஷமும் அவ விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு குழந்தை இருக்கு. எனக்கு குழந்தை தெரியல. வருஷம் வருஷம் அவ போய் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ணாளின் கற்பத்தை யார் அடைச்சு வச்சிருந்தா? கர்த்தர். நம்ம நினைச்சா சாத்தான் தான் அந்த கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கேன்னு நினைச்ச இயேசு நாமத்துல வெளியோ சாத்தானே கற்பத்தை அடைந்து இருக்குதா? அங்க ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்க. சில வேளையில் நம்ம ஜெபம் யார் மேல பழி? இவன் மேல பழி, சாத்தா மேல பழி, வாழ்க்கையே சாத்தா மேலதான் பழி. ஆனா அண்ணாவுடைய கற்பத்தை ஆண்டவரே அடைச்சு வச்சிருக்க. அண்ணாவிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அவன் விண்ணப்பம் பண்ணும் போதுலாம் ஆண்டவர் எதிர்பார்த்த அவருடைய பேச்ச. ஒரு முறை அவர் சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய தந்தா, அந்த குழந்தைய இந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர். அப்ப அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எப்ப வருது? தேவன் எதிர்பார்க்க. ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அடுத்து அந்த காலத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அப்படி நினைத்த அவர் விடல. அந்த காலத்திலிருந்து, அந்த மரண இருளிலிருந்து, அந்த பொல்லாத பாவத்திலிருந்து, அந்த பாவ காரியத்திலிருந்து அவர்களை விடுவித்து கட்டுகளை அறுத்து. எப்ப அறுத்தார்?
கூப்பிடும்போது இஸ்ராயல் மக்கள் அவரை சும்மா விட்டாரா? அவன் செஞ்சவங்கதான். நாமும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் நாம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? உங்கள் கயிறுகளின் கட்டுகளை ஆண்டவர் என்ன செய்வாரு? அறுப்பா. அடுத்து வாசிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் கயிறுகளை மரண கட்டுகளில் இருந்து ஆண்டவர் வெளிவிடப்பட்டு கட்டுகளை அறுத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஆண்டவர் எல்லா அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை போல நன்மைகளை அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அந்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஹல்லேலூயா. 19 வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டிற்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் வழிகளுக்கு தப்பி வைக்கிறார். எப்பெல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்பெல்லாம் தேவன் அவங்களை அந்த மரணத்திலிருந்து அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெண்கல தாழ்பாளர்களோ அது இரும்பா வெண்கலமா இருந்தால இரும்பா இருந்தால ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் உடைச்சி அவங்களுக்கு கொடுத்து மறுபடியும் அவங்களை கூப்பிடும் போது ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஹல்லேலூயா தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழுவிக்கு தப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இன்றும் தேவன் தம்முடைய வசனத்தை என்ன செய்யறாரு? உங்களுக்கு அனுப்புகிறார். எது இருள், எது ஒளி? நீ இருள் இருக்கியா, நீ ஒளியில் இருக்கியான்னு நீங்க நிதானித்து பார்க்க வேண்டியது உங்க வேலை. ஆண்டவர் இருள் இருக்க தம்முடைய பிள்ளைகளை அனுபவிப்பது இல்லை. இருள் தன்னுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வது இல்லை. எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் வந்து நம்மளை ரட்சிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 29:18 வாசிங்க. ஏசாயா 29:18. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும். அக்காலத்திலே ஆண்டவர் சொன்னார். அப்போ இப்போ நடக்கிற இந்த காலம் தான் அந்த காலத்தில். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள். செவிடர்கள் ஏதாவது பேசினா கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஆனா அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள். நாமளா இருள கிடந்தோம். செவிடனை போல நம்ம வாழ்க்கை இருளுக்குள்ள கிடந்துச்சு. வசனம் நமக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்காலத்திலே அவர்கள் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள். ஆண்டவர் நமக்கு இருள் இருந்த நமக்கு ஆண்டவர் இருள் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்களா? யார் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். அடுத்து அது கீழே சிறுமையானவர்களின் இல்ல குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கி பார்வை அடையும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை மாதிரி இருக்கா? குருடு போல நம்ம தடவி திரிகிறோமா? ஆண்டவர் வார்த்தை சொல்லி அந்த இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கி ஆண்டவர் நமக்கு பார்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நடந்துகிறார். அடுத்து சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் கவிழ்ந்து மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார். சிறுமையானவர்கள் ஏழைகள் தேவனுக்குள்
களி கூறுவாங்க. அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனுக்குள்ளே களி கூறுவதாக இருக்கிறோம். சங்கீதம் 139 139 இதை சொல்லி நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரியுதா இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்னன்னு தெரியுதா? ஹலோ, இஸ்ராயேல் மக்கள் அப்படி இருந்தாங்களா? இஸ்ராயேல் மக்கள் வாழ்க்கையில ஆண்டவர் விடுவிச்சாரா? அப்ப நம்மள எப்படி இருப்பாரா? கண்டிப்பா நம்மள விடுவிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா உங்களை அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு காட்டிச்சாங்க. அந்த இஸ்ராயேலுடைய மக்களை பார்க்கும்போது, அந்த வசனத்தின் மூலம் பார்க்கும்போது அது நம்ம பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம சபையில் உள்ள குடும்பங்களை அதை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆவியானவர் சொன்னாரு, இப்போதே ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த வசனத்தை தியானிக்கும் போதே நம்ம பிரித்தானிய வீட்டுக்கு எல்லா குடும்பங்களையும் நினைவு ஆண்டவரே, அந்த காலத்தில் இருந்திருந்து அந்த கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீங்க சத்தத்தை கேட்டு அவங்களை விடுவிச்சுட்டு போற எங்களையும் நீங்க விடுவீங்க ஆண்டவரே அப்படி ஜெபம். அல்லேலூயா. சங்கீதம் பகுதி தாவீது எழுதுகிற சங்கீதம் 139 சரியா? 6ஆம் வசனம். இந்த அறிவு மிகுந்த ஆச்சரியமும், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், எனக்கு எட்டாத உயரமா. யார் சொல்றா? தாவீது சொல்றார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்காட்டவரே. இந்த அறிவு அது எட்டாத ஒரு உயரத்துல இருக்கு. தாவீது தன்னை உணர்ந்து சொல்றார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாமும் இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். இந்த அறிவு எனக்கு அது எட்டாத ஒரு உயரம் போல இருக்கு. அது என்ன அறிவு அப்படின்னு தாவீது சொல்றாங்கன்னா, 1ஆம் வசனத்துல கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து, கர்த்தர் நம்மை சோதித்து அறிந்திருக்கிறார். அப்படிதானே? தாவீதை தேவன் ஆராய்ந்து அறிந்தார். வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்து எப்பெல்லாம் அவன் இருளுக்குள்ள போறணும். தாவீது இருளுக்குள்ள இருந்தாரா? ஹலோ, இருளின் காரியம் அவன் இருந்துச்சா? பெரிய பரிசுத்தம் இருளின் காரியம் இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன காரியம் இருந்துச்சு? இன்னும் நிறைய இருந்திருக்கு. அவன் சொல்லுதாரு வாழ்க்கையில. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுறார், பாவிகளில் பிரதான பாவி சொல்றார். நாம சொன்ன பாவிகள் பிரதான பாவி அப்படின்னு நினைச்சுக்கலாம். நம்மள மகா பிரதான. அந்த தாவீது சொல்றாரு, தேவனே நீர் என்ன சோதித்து அறிகிறீர். ஆண்டவர் உங்களெல்லாம் எப்படி அறிகிறாரு? இருள இருக்கிற நாமள சோதிச்சு இவன் நம்மளை கூப்பிடுறானா இல்லையான்னு பார்ப்போம். இவன் நம்மளை நோக்கி பார்ப்பானா இல்லையான்னு பார்ப்போம். செய்திக்குள்ள அடைச்ச மாதிரி, அந்த காலத்தில் அடைச்ச மாதிரி ஒருத்தருக்கு செய்து கொடுக்க மாட்டேன். சில வேலையில சில நேரங்களில் உதவிகளுக்கு அங்க கேட்பேன் இங்க கேட்பேன் போடுவேன். ஒரு சைடு எடுத்து நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க கூட ஒரு நேரத்துல உதவி கேட்கும் போது நாம நினைப்போம் இவங்கதான் ரொம்ப பாசமா இருக்காங்க, இவங்கிட்ட இருந்தாரு. வாழ்க்கையில நாம உதவிக்கு தேடும்போது அதெல்லாம் யார் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க தெரியும்? ஆண்டவர் தான் ஆஃப் பண்ணி. நாம நினைப்போம் சாத்தாங்க வந்து ஆண்டவர் சில நம்ம இதயத்தை அவருக்கு நேரம் நம்ம திருப்புறோமா அப்படின்னு பார்க்க. அதாவது ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சோதித்து அறிந்திருக்கிறீர். அடுத்து என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் எழுந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும். என் இதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நீர் அறிந்திருக்கிறீர். உங்க நினைவுல ஆண்டவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? என்ன யோசிக்கீங்கன்னு எல்லாம் ஆண்டவருக்கு நீங்க உட்கார்ந்து தெரியும், எழுந்திருக்கிறதும் தெரியும், செல்போனை நோண்டுதும்
தெரியும். என்ன காட்சி பார்க்கணும் தெரியும். எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருப்பார். நான் கஷ்டப்படுறேன், என் கால் வலிக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதையும் ஆண்டவர் பார்த்தீங்களா உங்க கூட தான் இருக்கிறார். உங்க கூட தான் இருக்கிறார். உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனா உதவி எப்ப செய்யறேன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க இதயத்தை அவர் பார்க்கிறார். அடுத்த வருஷம் சொல்லுங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். நடந்து போனாலும் சரி, ஒருத்தரை தேடி ஒரு உதவி கேட்டு போகும்போதும் உங்க கூடயே வர. நைட்டு தூங்கும்போது படுத்திருந்தாலும் படுக்கையில உங்க கண்ணீர் விட்டு அழும்போது படுத்துல யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அது கேட்ட இது கேட்ட நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் நமக்கு தெரியாதான். நான் எங்க போறேன், எது போறேன் எல்லாம் அவருக்கு தெரியும். அடுத்து என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே, நான் பேசுவதற்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஹல்லேலூயா. நாம போகும்போதும் நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் நம்ம வழியில போகும்போதும் வேலைக்கு போகும்போதும் வேலையை விட்டு திரும்பி வரும்போதும் கடன் கேட்டு போகும்போதும் கடனை திருப்பி கொடுக்கும் போது எல்லாம் ஆண்டவர் நம்ம அப்படியே சூழ்ந்து இருக்கிறார். அப்படிதானே சொல்லுது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி கரத்தை என் மேல். நாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மொழிபெயர்ப்பு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறேன். அவர் தம்முடைய கரத்தை நம்மள மென்மையா வைக்கிறார். எப்படி மென்மை. நம்ம எல்லாத்தையும் பார்த்து பைய மென்மையா நம்ம கரத்தை மேல வைக்கிறார். அதான் இந்த பக்கம் பாடு. அப்படிதானே ஒரு பாட்டு பாடுறது. என்ன பாட்டு? ஆராய்ந்து அறிந்திருக்கே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் எழுவதும் நன்றாடி அறிந்திருக்கிறேன். என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. பக்தர் சொல்றார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எட்டாத உயரமா இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன்? உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்திலே படைக்கப்பட்டாலும் அங்கே இருக்கிறேன். விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாதரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கையை நடத்து, உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் அந்த இரவும் என்னை சுத்தி வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுதா? இருள் என்னை மூடிக்கொண்டாலும் அந்த பாவத்தினால வருகிற காரியங்கள் அது என்ன மூடிக்கொண்டோம். ஆனா என்னை சுற்றி இருக்கிறீரே அது வெளிச்சமா நம்மளை சுத்தி அவருடைய வெளிச்சம் இருக்குங்க. நாம இருளுக்குள்ளானாலும் அந்த வெளிச்சம் இருக்கு. நாம அந்த வெளிச்சத்தை பார்க்கிறவர்களாக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உமக்கு மறைவா இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆண்டவருக்கு இருளும் சரி வெளிச்சமும். ஆண்டவர் முன்னாடி இருள் வந்தா வெளிச்சமா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இருளுக்குள்ள இருந்தா தேவ சமத்துவம் போகும்போது எப்படி ஆயிரும்? வெளிச்சமா.
உன்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன செஞ்சிட? நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்ட. பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்ட. பாவத்தோடு போய் நம்ம நிற்கும் போது அவர் வெளிச்சமா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம பாவத்தை தூக்கி போட்டு நம்மளை வெளிச்சமானவராக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் கருவை கண்கள் படிங்க.